இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டேட்டா பார்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ டேட்டா பார்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டேட்டா பார்ஸ், கலர் ஸ்கேல்ஸ், ஐகான் செட்டு. ஸோ டாப் பண்ண நீங்க வந்து போய் நியூ ரூல்ல போய் கொடுத்தீங்களா நேற்று கொடுத்தங்களா? ஸோ நியூ ரூல் போகாமல் இங்கே டாப் பாட்டம் ரூல்ஸ் இங்கேயே இருக்கு, நிறைய இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் இங்கேயே எல்லாமே வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்னைக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்ஸ். ஸோ நீங்கள் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி ரைட் ஆரா கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பாட்டம் வரும் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து ஐகான் செட்ஸ் என்னன்னா, ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ இங்கே இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணனா எனக்கு வந்து எதெல்லாம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து கிரீனில் கட்டுது, கிரீன். அதுவும் டாப் ஆரோ. எதெல்லாம் வேல்யூ லோவாக இருக்கோ அதெல்லாம் ரெட்ல கட்டுது, அது ரெட் கலர். ரெட்டு பாட்டம் வரும். ஸோ மீடியம் வேல்யூ இருக்கு இல்லையா, மீடியம் வேல்யூ வந்து எல்லோ கலரு, நார்மல் ரைட், இந்த மாதிரி ஆரோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிங்கிள் கிளிக்ல பண்ணிடலாம். இப்போ நீங்க இது மேனுவலா பண்ணா எவ்வளோ நேரம் ஆகும்? டைம் ஆகும், லேட் ஆகும். ஒரு 1000 வேல்யூ இருக்கு, 1 lakh வேல்யூ இருக்குன்னா கூட ஒன்றும் இல்லை. நீங்க வந்து எல்லாமே செலக்ட் பண்ணுங்க, ஷிஃப்ட் பிடிச்சு ரைட் ஆரோ பிடிச்சி செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பாட்டம் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்குன்னா வேல்யூஸ்க்கு மட்டும் தான் இது வந்து வரும். ஸோ இது டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் வராது. நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ இயற்கம் தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டாங்கன்னா வராது உங்களுக்கு. ஸோ எதை பேஸ் பண்ணி வந்து ஆரோ வரும்? வராது. ஸோ இதுக்கு வரும், இதுக்கு வந்து நமக்கு தேவையில்லை. இதுக்கு வரும் நம்ம 2000 2005. இது வந்து இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ராங், இது தப்பு. ஸோ ஒன்லி வேல்யூஸ்க்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுலயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஐகான் செட்லயே. இங்க பாருங்க. ஸோ டைரக்ஷனல் 3 ட்ரையாங்கிள்ஸ் இதான் பாருங்க. ஸோ வேல்யூ வச்சு டாப் ஆரோ. ஸோ அந்த ஆரோ வந்து இதை ட்ரையாங்கிள் பேஸ்ட் போட்டுருக்கோம். ஸோ டாப்ல வந்து கிரீன் ஆரோ, வேல்யூஸ் அதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா கிரீன் ஆரோ, வேல்யூஸ் கம்மியாக இருந்ததுன்னா ரெட்டு. ஸோ மீடியம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லோ கலரு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐகான் செட்ஸ்ல போனீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ இது சேம் தான், கொஞ்சம் ஆரோஸ் வந்து 4 ஆரோ வரும், டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஆரோலாம் வருது உங்களுக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கலர். இது சேம் கலர் வேணா, சேம்னா சேம் கிரே மட்டும் வரும். ஸோ இது வந்து டாப் வேல்யூஸ், இது வந்து பாட்டம் வேல்யூஸ். ஓகேங்களா? பாட்டம் வேல்யூஸ் இங்க இருக்கு. ஸோ டாப் வந்து கிரீனு, பாட்டம் வந்து இந்த ரெட்டு. ஸோ இதுலயே ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க வந்து டாப் இந்த மாதிரி ஆரோ மேல போற மாதிரி, ஆரோ மேல போகுது. கொஞ்சம் வேல்யூ கம்மியா இருக்கு வந்து இந்த மாதிரி கம்மியா இருக்கிறது கீழே இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லேயே ஐகான் செட்ஸ்லேயே ஷேப்ஸ் இருக்கு. ஸோ 3 டிராஃபிக் லைட் மாதிரி சேம் அதே தான். உங்களுக்கு வந்து வேல்யூஸ் அதிகமாக இருக்க வந்து கிரீன் காட்டுது, கிரீன் டிராஃபிக் லைட் காட்டுது. வேல்யூஸ் கம்மியாக இருக்க வந்து ரெட்ல காட்டுது. ஸோ மீடியமாக இருக்க வந்து நீங்க இப்போ இங்கே வேல்யூஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தெரியும், சேஞ்ச் பண்ணி தெரியும். இப்போ வந்து 1 lakh நான் கொடுக்குறேன் பாருங்க. 1 lakh கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரீன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 4000 இது இப்போ வந்து 50,000 இருக்கு. ஸோ நான் வந்து 2000 கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெட் ஆயிடுச்சு. நீங்க வந்து மேனுவலா போய் மாற்றணும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுலயே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐகான் செட்ஸ்லாம் பாருங்க. இந்த மாதிரி வேற டைப் ஆஃப் இதே டிராஃபிக் லைட் தான். ஸோ ஸ்கொயருக்குள்ள போட்டிருக்காங்க.
ஸோ இதே டிராஃபிக் Okay, லைட்னா sir. வேற வேற சிம்பிள்ஸ். ஸோ 3 Okay, சைன்ஸ். வேற option. சர்க்கிள், ட்ரையாங்கிள் அந்த ஸ்கொயர் இது. ஓகேங்களா? ஸோ இதுல இண்டிகேட்டர் இருக்கு. கலர் ஸ்கேல்ஸ். ஸோ 3 சிம்பிள்ஸ் இண்டிகேட்டர். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ வேல்யூ வந்து இன்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. மீடியம் வேல்யூ வந்து இந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி மார்க். எல்லோ கலர் எக்ஸ்கிளமேட்டரி மார்க். ஓகேங்களா? அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அக்கவுண்ட்ஸ். Okay, sir. ஸோ ஃபிளாக்ஸ் கூட கொடுத்துருக்கு. ஸோ ஃபிளாக்ஸ் டைப். அப்புறம் ரேட்டிங்ஸ் பேஸ் பண்ணி 3 ஸ்டார். ஸோ இதில் வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்க வந்து ஃபுல்லாக ஹைலைட் ஆகிக்கட்டும். ஸோ வேல்யூ கம்மியாக இருக்க வந்து ஹாஃப் ஹைலைட் காட்டுது. ஓகேங்களா? ஸோ லெஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து வித்தவுட் ஹைலைட் காட்டுது. ஸோ இதுலேயே பார் ஷார்ட் மாதிரி உங்களுக்கு. ஸோ பார் ஷார்ட்டில் காலம் ஷார்ட். ஸோ வேல்யூ அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைலைட் ஆயிருக்கும். 4 இதுவுமே ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்க வந்து 3 ஹைலைட் காட்டுது. இன்னும் கம்மியாக இருக்கிறது வந்து 2 ஹைலைட்டு. ஃபுல்லாக கம்மியாக இருந்ததுன்னா 1 ஹைலைட் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதுலேயே அடுத்தது கலர் ஸ்கேல்ஸ். ஸோ கலர் ஸ்கேல்ஸுங்கிறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை நான் ரிமூவ் பண்ணேன். கிளியர் ரோல்ஸ். ஸோ கலர் ஸ்கேல்ஸில் வந்துட்டு நேற்றுக்கு நம்ம இது இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ரூல்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, 3 கலர் பேஸ்ட் ரூல்ஸ் கிரியேட் பண்ணோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. ஸோ இப்போ 1 லேக் இருக்கிறது வந்து டார்க் கிரீன். ஓகேங்களா? கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருக்கிறது வந்து லைட் கிரீன். ஸோ வேல்யூ பேஸ் பண்ணி 3 கலர் பேஸ் பண்ணி அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து டார்க்கு லைட்டுங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ வேல்யூ அதிகமாக இருக்கிறதுலையே வந்து ஸோ இது வந்து 47,000 வந்து 40,000 பாருங்க. 40,000 வந்து ரொம்ப லைட் கிரே. அப்புறம் 50,000 வேற கிரீன், 58,000 வேற கிரீன், 1 லேக் வந்து ரொம்ப டார்க் கிரீன் இருக்கும். அது மாதிரி எல்லோவில் பார்த்தீங்கன்னா ஸோ 10,000லாம் எல்லோ கொடுத்துருக்கு. 10,000, 20,000. ஸோ லோ வேல்யூ பார்த்தீங்கன்னா அது வந்து 2,000லேருந்து கணக்கு எடுக்குது. ஸோ 2,000 வந்து ரொம்ப லோ வேல்யூ ரெட்டு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு, ஹைலைட் இருக்கு. ஸோ கிரீன், ஒயிட்டு, ரெட் கலர். இப்போ இதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டேட்டா பாஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டேட்டா. ஸோ இதுலேயே டேட்டா பாஸ் போனீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார் சார்ட் மாதிரி வந்துடுது. இது 1 லேக் பார் எவ்வளவு? ஸோ 58,000, 19,000, 47,000. ஸோ இது வந்து உங்களுக்கு பார் சார்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது உங்களுக்கு. இது நீங்கள் காப்பி பண்ணி பவர் பாயிண்ட்ல போட முடியாது. பவர் பாயிண்ட்ல போட்டீங்கன்னா பார் வராது, வேல்யூ மட்டும் தான் வரும். இது ஒன்லி ஃபார் எக்ஸல் மட்டும் தான். சரி. இப்போ நீங்க பவர் பாயிண்ட்ல போட்டீங்கன்னா ஸோ பவர் பாயிண்ட் வந்து ஒன்லி வேல்யூஸ் மட்டும் தான் வரும், உங்களுக்கு இந்த பார்ஸ் வராது. ஸோ இது ஒன்லி ஃபார் எக்ஸல். ஸோ இப்போ நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ நான் இப்போ வந்து 5,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5,000 கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அந்த இடத்துல எங்கே நீங்கள் மாற்றினீங்களும் மாறிடும் பார்ஸ் வந்து.
ஸோ டேட்டா பாஸ்லேயே நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய கலர்ஸ், வேற கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சேம் தான் எல்லாமே, வேற கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தனித்தனியாக பார் கிரியேட் பண்ணால் எவ்வளோ டைம் எடுக்கும்? ஓகேங்களா, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதுலயே டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸ் வந்து நேற்று பார்த்தீங்களா, நியூ ரூல்ல போய் கொடுத்தாங்களா, இங்கே வெளியவே இருக்கு உங்களுக்கு டாப் 10 ஐட்டம். இதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ டாப் 10 ஐட்டம்ஸ் எந்த கலர் ஃபில் வேணுங்க, இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபில் கலர்ஸு. நீங்கள் கஸ்டம் ஃபார்மெட் போனீங்கன்னா கஸ்டம் ஃபார்மெட் போய் நீங்கள் ஃபில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கிரீன் கொடுத்து ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் டாப் 10. ஸோ டாப் 10 ஹையஸ்ட் வேல்யூ பேஸ் பண்ணி வரும். ஸோ இதுலேயே டாப் 10% இருக்குது, சேம் தான், பெர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணி வரும். பாட்டம் 10 பாட்டம் 10%, அபோவ் ஆவரேஜ். உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு காலம் மட்டும் பார்க்கணும், ஒரு காலம் செலக்ட் பண்ணுங்க. 3 காலமே டாப் 10 பார்க்கணும் அப்படின்னா 3 காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ சேல்ஸில் மட்டும் எனக்கு டாப் 10 வேணா சேல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு ரெவன்யூ மட்டும் டாப் 10 வேணா ரெவன்யூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஒரே நேரத்துல பண்ணா அதான் எல்லாமே ஒரே நேரத்தில் தான், ரெண்டு ஒரே நேரத்தில் பண்ணலாமே. ரெண்டு ஒரே நேரத்தில் இருந்தால் நீங்கள் ரெண்டே செலக்ட் பண்ணிங்க. 3 பண்ணால் 3 மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் மட்டும் பார்க்கணும்னு வச்சா இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இல்லை எனக்கு இந்த காலம் மட்டும் இவ்வளோ தான் வேணும், எனக்கு இதுக்குள்ள டாப் 10 வேணும் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதில் எனக்கு டாப் 10 யாரு அப்படின்றது. சரி சரி, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வேணா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு பார்ஷலாக வேணும் அப்படின்னா பார்ஷலாக செலக்ட் பண்ணிக்கலாம். சரி. ஸோ இதில் வந்து அபோவ் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ்லாம் இருக்கும். ஸோ பிலோ ஆவரேஜ் ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேஸ் பண்ணி எடுத்துக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல் ரூல்ஸ் இதுலேயும் இருக்குது, கிரேட்டர் தான் லெஸ் தான் இருக்குது. ஸோ கிரேட்டர் தான், ஸோ எனக்கு வந்து என்ன எதுக்கு மேலே கிரேட்டர் தான் இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு 2000 கீழே உள்ளதெல்லாம் எனக்கு ரெட்டாக ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து கிரேட்டர் தான் சார். ஸோ கிரேட்டர் தான் வந்து எனக்கு 50,000 மேலே இல்லை ஒரு 40,000 மேலெல்லாம் கிரீன் கலர் ஹைலைட் காட்டணும். எனக்கு வந்து கிரீன் ஹைலைட் காட்டணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு பார்டர் வேணும்னா பார்டர் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ 40,000 மேலே இருக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும். இதே லெஸ் தேன் இருக்கு, லெஸ் தேன். ஸோ எனக்கு 2000 கீழே உள்ளதெல்லாம், இப்போ 2500 கீழே உள்ளதெல்லாம் எனக்கு வந்து ரெட்டு காட்டணும். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற இது. நீங்கள் கஸ்டம் ஃபார்மெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 2500 கீழே உள்ளதெல்லாம் நான் ரெட்டில் காட்டியிருக்கேன். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எனக்கு வந்து இப்படி ஸ்கூலில் வந்து ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு யார் வந்து எனக்கு வந்து அதிக ஸ்கோர் எடுத்திருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது. ஸோ எனக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டு ஸோ ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ். ஸோ கிரேட்டர் தேன் 50 வந்து இல்லை கிரேட்டர் தேன் 75 வந்து கிரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கிரேட்டர் தேன் 75 எல்லாம் கிரீன் கலர் ஹைலைட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ லெஸ் தேன் 35, லெஸ் தேன் 35னா ஃபெயில். ஸோ லெஸ் தேன் 35 வந்து நான் வந்து ரெட் ஃபீல் கொடுக்குறேன்.
ஸோ நான் வந்து 2 ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து கிரேட்டர் தான் 75 எல்லாம் நான் வந்து கிரீன் ஃபில் கொடுத்துருக்கேன். ஸோ லெஸ் தேன் 35 வந்து நான் ரெட் ஃபில் கொடுத்துருக்கேன். இது வந்து டெக்ஸ்ட்ல வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஒன்லி நம்பர்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ எதனா நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் மேனேஜ் ரூல்ஸ்னு போய் கொடுக்கணும். நீங்கள் புதுசாக ரூல் கொடுக்குறது வந்து இங்கே கூட கொடுத்துக்கலாம், இல்லை நியூ ரூல் கொடுத்துக்கலாம். நீங்கள் மாடிஃபை பண்ணுறது வந்து மேனேஜ் ரூல்ஸ் போகணும். மேனேஜ் ரூல்ஸில் போய்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ செல் வேல்யூ லெஸ் தேன் 35, செல் வேல்யூ கிரேட்டர் தேன் 35 இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து இப்போ நான் ரூல்ஸ் மாற்றணும், எனக்கு வேறு ரூல்ஸ் போடணும்னா இங்கே வந்து இதை கிளிக் பண்ணுங்க. உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எடிட் ரூல் இருக்கு இல்லையா, இந்த எடிட் ரூல் போய் கிரேட்டர் ஈக்குவல் டு 35 வந்து நான் ரெட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன், ஈக்குவல் டு 50 கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா 50 வரைக்கும் எனக்கு வந்து ரெட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுவும் ரெட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் மாடிஃபை பண்ணுறது. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு மேனேஜ் ரூல்ஸ் போய்ட்டு நீங்கள் எது வேணுமோ மாடிஃபை பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ரூல் கொடுத்துக்கணும். எடிட் ரூல் கொடுத்துக்கிட்டு இப்போ ஈக்குவல் டு 75 கிரேட்டர் தன், இங்கே பாருங்கள், இங்கே ஃபார்முலா கொடுத்துருங்க, கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 75. இப்போ ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 75 இருக்கிறதால நான் 60 கொடுக்குறேன். 60க்கு மேலே எனக்கு கிரீன் காட்டணும், இல்லை 90க்கு மேலே எனக்கு கிரீன் காட்டணும். அப்படின்னா 95க்கு மேலே கொடுத்துருக்கேன். 95க்கு மேலே உள்ளது மட்டும் தான் எனக்கு கிரீன் காட்டணும். ஸோ 95க்கு மேலே உள்ளது மட்டும் கிரீன் காட்டுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ எனக்கு வேற கலர் மாற்றணும் இல்லை அப்படின்னா மேனேஜ் ரூல்ஸில் போங்க. எந்த ஃபார்முலாவோ இல்லை கலருக்கு மாற்றுறது எல்லாமே எடிட் ரூலில் போயிட்டா எனக்கு வந்து கிரீனுக்கு தான் எனக்கு வேற கலர் காட்டணும், எனக்கு வந்து ப்ளூ காட்டணும் அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மேனேஜ் ரூல்ஸு எடிட்ஸு. ஸோ எனக்கு வந்து ரெட் கலர் பதிலாக எனக்கு வேணும். எடிட் ரூலில் போயிட்டா இப்போ ஃபார்மேட் போகிறேன். ஸோ எனக்கு ரெட்டுக்கு பதிலாக எனக்கு எல்லோ வேணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபார்முலா மாற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை கலர் மாற்றுறதா இருந்தாலும் சரி, எதுனாலுமே நீங்கள் வந்து அங்கே தான் மாற்றணும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸை, எடிட் ரூல். இதெல்லாம் நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம், பார் கொடுத்துக்கலாம், பார் ஷார்ட் மாதிரி, டாப் பாட்டம் ரூல்ஸு, ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸு. ஸோ நீங்கள் எத்தனை ரூல்ஸ்னாலும் புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நியூ ரூல்ஸ் கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்த ரூல்ஸை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு மேனேஜ் ரூல்ஸ் கொடுத்துட்டு இது இருக்கோ எதை மாடிஃபை பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ரூல் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புது ரூல்ஸ் கிரியேட் பண்ணால் நியூ ரூல்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் n நம்பர் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் நீட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து ஒன்லி நம்பர்ஸ் தான் அப்ளை ஆகும், டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகாது. அது மாதிரி பார்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே கலர்ஸ் அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலில் தான் இருக்கும். நீங்கள் பவர் பாயிண்டில் காப்பி பண்ணி போட்டாலும் எங்கே போட்டாலும் வராது உங்களுக்கு. ஸோ இது கலர் வந்து பவர் பாயிண்டில் காப்பி ஆதான் பாருங்க. வரல. கீப் அதுக்கு நீங்கள் கலர்ஸ் வர்றதுக்கு வந்து என்ன பண்ணால் இங்கே கீழே நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும், கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் கேட்கும். நீங்கள் கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் கொடுத்தோன்னா அங்கே உள்ள கலர்ஸ் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? நார்மலாக காப்பி பண்ணி போட்டேன் டைரெக்டாக போட்டிங்கன்னா வராது உங்களுக்கு. அப்படியே பேஸ்ட் பண்ணீங்கன்னா வராது உங்களுக்கு. நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குங்களா, கண்ட்ரோல் பேஸ்ட் ஆப்ஷன் கேட்குது. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸலை நீங்கள் என்ன கலர் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும், அங்கே உள்ள ஃபார்மேட்டிங் அப்படியே வந்துடும். ஸோ பார்ஸ் வந்து ஒன்லி ஃபார் எக்ஸல் தான், இங்கே பவர் பாயிண்டில் வராது. ஸோ கலர்ஸ் வந்து உங்களுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேர்டு, எக்ஸல் மற்றும் பவர் பாயிண்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடனாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் அதை தெரிவிங்க. டு விஜய் கதைகள் சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.